அக்கா நீ பெரிய ஆளுக்கா அக்கா அக்கா ஐயோ எரிச்சல வரும் பச்சை மிளகாய கடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி வரும் பாருங்க கேந்தி அப்பா. ஆக்சுவலா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். எனக்கு நீ பாடம் எடுக்கிறியா, எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா? பெரிய ஊர்ல இல்லாத அண்ணன் தங்கச்சி, அந்த ஊர்ல இல்லாத அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் பண்றாங்க? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வீட்டுக்காரர் எப்பயும் போல நம்ம கிட்ட எப்பயும் பாசமா இருப்பாரு. தங்கச்சி வந்துன்னா ஒரு சீனை போடுவார் பாருங்க, உருட்டுறது நம்மளை போட்டு. என் தங்கச்சிக்கு அதை பிடிக்கும், என் தங்கச்சிக்கு இதை பிடிக்கும், அதை செய்யணும் இதை செய்யணும். அப்பதான் அதிகாரம் தூள் பறக்கும் நம்ம கிட்ட. அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. அப்பதான் ஊர்ல இல்லாத அண்ணன் தங்கச்சி உறவு எப்படி எரிச்சல வரும் பச்சை மிளகாய கடிச்ச மாதிரி இருக்கும். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. ஓடி பிடிச்சி? ஆமா, வீட்டுக்கு ஒரு கட்டில் இருக்குன்னா அதை சுத்தி இவர் போய் அவர் தலையில கொட்டுறது. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு. அவங்க வந்து குண்டா, இவர் வந்து குள்ளி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றது அப்பெல்லாம் பாக்குறப்போ இந்த வயசுல ஆமா முடியல. ஒரு இடத்துக்கு போனோம்னா பத்திரமா போமா, என்னமோ இப்பதான் அவங்க சின்ன பொண்ணு மாதிரி அவங்க போக தெரியாத தனியா. இது டூ மச், இது டூ மச். அதே நம்ம போவோம். ரைட், நீ வந்துரு, உனக்கு தான் தெரியுமா, எல்லாம் வந்து என் தங்கச்சிக்கு ஒன்றும் தெரியாதா? அதெல்லாம் ரொம்ப ஓவர் தானே சார்? ஓவர் தான். ஓவர் தானே சார்? ஆமாமா. நான் என்னடா பண்ணுவேன்? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது சார். ஆனா டெய்லியும் என்ன பேர் சொல்லி கூப்பிடும்போது ஒரு தடவை அவங்க தங்கச்சி பேரை சொல்லி கூப்பிட்டுருவாரு. என்ன கொடுமை சரவணன். எனக்கு அப்படி வரும் பாருங்க கேந்தி அப்பா. நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க அப்ப? நான் ரியாக்ட் பண்றது வார்த்தையில வராது, எனக்கு ரியாக்ட் அப்படி பார்வையில தான் வரும். அவ கூட நான் வாழ்ந்த நாட்கள் வந்து அதிகம். சரி. டக்குன்னு அந்த பேர் வந்துருது, என்னன்னு தெரியல, எனக்கே தெரியல. அது 10 வருஷம் ஆகுது இல்ல சார்? சார் என்ன சார் இது 10 வருஷம் அப்படியே என்ன மறந்துடுமா? நான் அப்படியே ஏன்னா தங்கச்சி தானே. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா. நீங்க பெரும்பாலும் கவனிச்சு பாருங்களேன், நீங்க வெளியே திரும்ப போயிருக்கப்ப அந்த பேரை சொல்லி உங்களை கூப்பிட்டுக்க மாட்டாரு. அப்படி இல்ல சார், அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு புரியல சார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நானு கொஞ்சம் சமாதானம் சொல்லலாம் தங்கச்சிக்கு நினைச்சு சொன்னேன். நீங்க தான் ரோட்ல யாரு வேணாலும் சேர்க்க முடியாது போட்டுருக்க. அப்படி இல்லண்ணே. ஐயோ ஐயோ. அவர் இன்னும் நிறைய பேசுவாரு, அதெல்லாம் சொல்றேன், வரும்ல, இருக்கு வாய்ப்பு வரும்ல. ஏறுது பாரு ஒரு கேந்தி. நம்ம ஒத்தையில போனா நீ என்னைக்கு பழகுறது, நீ ஒத்தையில போ, கத்துக்கா, நீ கத்துக்கோ அப்படின்னு நம்மள அனுப்பி விட்டுருவாரு. இதே அவங்க தங்கச்சி வந்தா 4 மணிக்கெல்லாம் வந்து கடை திறக்க போறாரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என் புள்ளைய போய் கூட்டு வாடா, போய் வந்து ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு அவளை தூத்தி விட்டாரு. உங்களை மட்டும் இல்ல, குடும்பமே. ஒருத்தர் வர்றதுக்கு எல்லாருமே நாங்க எந்திரிச்சு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அவங்க பக்கத்துல கொடுங்க, என்னங்க அவ்வளவு சந்தோஷம், முகம்லாம் சிரிப்பு. நல்ல பாசத்தோட கடைசி பிள்ளையாங்கட்டி கொஞ்சம் இதா இருப்பாங்க. கொஞ்சம் இதான் அந்த கொஞ்சமா 4 மணிக்கு குடும்பத்தை கலப்புறது. அவங்க சினிமாவுக்கு போனோன்னா கூட எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது, என் ஒய்ஃபை கூப்பிட்டு தனியா போனதில்லை. ரொம்ப பெருமையா இருக்க. தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு தான் போவேன். இது வரைக்கும் போன படம் இப்போ வந்திருக்க படத்துல இருந்து. 11 வருஷமா பொண்டாட்டியோட தனியா சினிமாக்கு போனதே இல்லைங்கிறத இவ்வளவு மகிழ்ந்து சொல்றீங்களே. கூச்சமே இல்ல. அவங்களே அவங்க புருஷனோட தனியா சினிமா போடல, நீங்களும் உங்க பொண்டாட்டி கூட தனியா சினிமா போகல. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? கல்யாணத்தப்போ மதியம் அவங்க கிளம்புறாங்க அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. சாப்பிட உட்காந்தவரை அப்படியே எழுந்து போயிட்டாரு. நீ என்ன சொல்ற? அவரு ஒரு பக்கம் போய் அழுகுறாரு, எங்க மாமியார் ஒரு பக்கம் அழுகுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்பயும் அழுகுறாங்க. ஏங்க அவர் அழுகுறாருங்க? அப்படியா? ஏன் படக்குன்னு அழுதுட்டீங்க டப்புன்னு சொன்னோன்னே? அந்த கல்யாண நாள் ஞாபகம் வந்துடுச்சு சார். மறக்க முடியல. அண்ணனாவே ஆட்டோமேட்டிக்கா அழுவேன். ஒரு சாங் கேட்டா கூட ஆட்டோமேட்டிக்கா அழ வந்துடும் எனக்கு. அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசுல தங்கச்சிக்கு சொந்த ரத்தம். என் பொண்ணு பார்க்க அப்படியே எங்க நாத்தனார் மாதிரியே இருக்கும். அவ சின்ன சாரதான்னுவாங்க. ஓகே, அந்த சின்ன சாரதா உங்க கையில எவ்வளவு குத்துவாங்க? சம்மட்டி வாங்கும்ல. நான் என்னடா பண்ணுவேன்? நீங்க ஏமா அழறீங்க இப்போ? இது என்னடா இது? ஆக்சுவலா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். அதாம்மா இந்த அண்ணன் மேல தங்கச்சி வச்சிருக்கிற பாசம். அது என்னமோ தெரியும். ஏன்னா எனக்கு இந்த ஹோல் வேர்ல்டுலயே எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்னா நான் எங்க அண்ணனை தான் சொல்லுவேன். ஏன் அண்ணனா என்ன எதுக்கு அழுக வருதுங்கிறத எனக்கு புரியல. ஏன் அழுக ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னா அந்த அளவுக்கு பாசம் சார். அது பாசம்மா பாசம். குடும்பத்தோட குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, குத்து விளக்கு தான். நீ சிமிலி லாம்பு அப்படி. ஆமா, குத்து விளக்கு தான், நீ சிமிலி லாம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதான் உண்மை. இங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா?
அவ எப்படி பண்றா பத்தியா? எல்லா சபையிலையும் அவ தான் நிக்கிறா. நீ அத மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் பண்ணு அப்படின்னா எனக்கே நீ பாடம் எடுக்கிறியா, எனக்கு கிளாஸ் எடுக்கிறியா அப்படிங்கிறால. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. அப்ப எங்க வீட்டுக்காருக்கு நைட்டு அரிசி மாவு ரொட்டி தேங்காய் பூ போட்டு சுட்டு கொடுத்தா பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் அதை 7 மணிக்கெல்லாம் செஞ்சிருவேன், 7:30 மணிக்கெல்லாம். இன்னைக்கு ஒரு புட்டி 8:40க்கு ஃபோன் பண்ணி என் தங்கச்சி சுட்டு வச்ச மாதிரி மெல்லிசா சுட்டு வை, கடுப்பேரும் எனக்கு. பொறுமை சாமி, பொறுமை சாமி. பிச்சி போட்டு ஊற வச்சு வைப்பேன், அப்படியே காஞ்சி போட்டு வச்சிருவேன். அவ்வளவுதான் பிச்சு. நான் பண்ணதான் செய்யறேன், நீங்க இதுக்கு இடையில அந்த வார்த்தையை சொல்லணும். கந்தலாய் போகும் கந்தல் ஒரு டிசிப்ளின் வேணா. நான் அவ ரொட்டி 3 திண்டா, இவ 5 திம்பேன். அந்த 3 இனிமே கிடையாது. வருஷத்துக்கு ஒருக்க ஊருக்கு போனா எங்க மச்சி கையால 5 ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டோம். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் அந்த பாசத்தோட அந்த ரொட்டியை சுட்டு கொடுக்கறதுனால அப்ப நாங்க பாசம் இல்லாம சுட்டு கொடுக்கறோமா? அதானே பொறாம பிடிச்சவனே. அவங்களும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்லி தான். ஆனா இவங்க சொல்லி கடுப்பேத்தும் போது நமக்கு அவங்க மேலே எரிச்சல் வர மாதிரி இருக்குல்ல. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. எங்க நாத்தனாரே சொல்லுவாங்க, ஏய் எனக்கு பெரிய நெத்தில நல்லாவே இல்லைன்னு. ஆனா இவங்க என் தங்கச்சி மாதிரி நெத்தி இருக்க போய் தான் நீ பாக்குறதுக்கே அழகா இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த புன்னகை மட்டும் மாறவே இல்லை. என்ன இந்த புன்னகை தான் ஊர் ஃபுல்லா பேசுவாங்க. ஐயோ, சிரிச்சுக்கிட்டே இருப்பா. எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா 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 ஆமா. சரி இந்த சபையில காட்டியும் அக்கா நீ பெரிய ஆளுக்கா அக்கா அக்கா. ஐயோ, கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. சார் எங்கள் வீட்டாண்ட வந்து ஒரு தையல் மிஷின் கொடுத்தாங்க சார் கட்சியிலேருந்து. நான் தான் தைச்சி நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லி வீட்டில் எடுத்து செட் பண்ணி வச்சேன். மிஷினு எடுத்துகிட்டு போகிறேன், அண்ணன் தான் எடுத்துகிட்டு போக சொல்லிச்சு அப்படின்னு. என்ன இது இங்கே எல்லாத்தையும் அவள்கிட்டே கொடுத்து அமிச்சா நான் என்ன, நம்ம ஒரு வேலை பண்ணலாம் நம்ம ஆரம்பிக்கும் போது அதை வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி. இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். தேவை இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஆனா தங்கச்சி மேல இருக்க பிரியத்துல அங்க கொடுத்துறாரு. நான் கேட்கல சார் எங்க அண்ணன் கிட்ட. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க. ஓடி வந்துட்டு என்ன பண்ற என்ன எடுக்கிறேன்னு அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமா ஃபீல் பண்ணிட்டேன். நான் இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வண்டியை வர வச்சு அந்த தையல் மிஷினை ஏற்றி அதை எடுத்துட்டு போய் வீட்லயே வச்சுட்டான். அப்படியே பார்க்குறேன் எங்கள் அண்ணி என்ன பண்ணுறாங்க, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை சார். பார்த்து எங்கள் அண்ணி மட்டும் கரைச்சிட்டே இருந்தாங்க. புளியை போட்டு கரைக்கும் போதே தெரிஞ்சிச்சு இது புளியில நம்மளை போட்டு கரைக்கிறாங்க போல் இருக்கு அவங்க. வாயப்பாரு எதுக்கு எடுத்தாலும் அங்கேயே கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம இருக்கிறோம்ல இந்த வீட்டில், மனசே ஒரு மாதிரி ஆகி போச்சு. என்ன கொடுமை சரவணது. அந்த வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுல அவங்களுக்கு தெரியணுமா தெரியாம இருக்கணுமா? தெரியணும் சார். அப்ப அந்த வீட்டுல நடக்கக்கூடிய முடிவுகள்ல உங்களுக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கு இருக்கு. நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கறீங்க? அது இல்லாம அவங்கள வச்சிருக்கிறது சரியா தவறா? தப்பு தான். அப்ப உங்க அண்ணன் தப்பு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. அவன் என் மேல இருக்க பாசத்தினால அப்படி இருக்கா. அதனாலதான் பிரச்சனை. இப்ப அதான் நான் சொல்றேன். அப்படியா நீ ஆமா நீ அப்பாவியா இல்ல நடிக்கிறியா? இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். அண்ணி சொல்லுவாங்க, ஏங்க நானும் தான் வேலைக்கு போறேன், நீங்களும் வேலைக்கு போறீங்க, நானும் வேலைக்கு போறேன், 2 பேருமே சம்பாதிக்கிறோம். இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது வீடு பெருக்குங்க, எல்லாம் பாதி பாதி வேலை செஞ்சே ஆகணும். அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். நாங்களும் 8 hours ஒர்க் பண்றேன், அவரும் ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு. நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு டிஃபன் பண்ணிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு துணி துவைச்சிட்டு துணியை மடிச்சு வச்சுட்டு போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சாப்பிட்டானா அந்த தட்டை கூட எடுக்க மாட்டான். அது பேட் ஹேபிட் சார். என்ன பொறுத்த வரைக்கும் பேட் ஹேபிட். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். செல்லம் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காம என் பிள்ளைய வளர்க்கறது பெரிய விஷயம் இல்ல சார். ஆக்சுவலா நீங்க ஒழுங்கா வளர்க்கலங்கிறத ரொம்ப டீசெண்டா உங்க அண்ணி சொல்றாப்ல. எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அது அவங்க ஆனா பிரியாணி நல்லா செய்வாங்க. நான் வரும்போது மட்டும்தான் ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்ள. சரி நம்மளும் அவங்களுக்காக நல்லா நான் பார்த்து செய்வேன். பார்த்து சுமாரா செய்றீங்க. கரெக்ட் சார். அதுதான் சார். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. உண்மையிலேயே நானும் நினைச்சு ஃபீல் பண்ணுவேன், ஏன் சித்ராக்கு மட்டும் இப்படி அமைது அப்படின்னு. அவங்க எப்பயுமே அப்படிதான் சார், கொஞ்சம் பாலிஷா பேசுவாங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இல்லை சார், அவங்க வந்து என் தங்கச்சி வெள்ளந்தி, அது எதுவும் தெரியாது, அது படுப்பட்டு பேசாது அப்படின்வாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லை, அது மனசில் பட்டதை அப்படியே பேசிடும். ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே குடும்பம் அப்படிங்க. இப்போ நமக்கு தெரியாம பணத்தை அனுப்புற மாதிரி இவர் செய்வார். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது எதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு செய்ய வேண்டியதானே, அப்போ கோவம் வரும்ல. சொன்னா தான் நம்ம விட மாட்டோமே. நக்கல்யா அவனுக்கு. இது என்னது? கவரிங் தானே இது? இது கவரிங் தான். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. இது
எதுக்கு வரீங்க? கோல்டு சார். ரைட்டா? இது ஒரு கால கொடுமை. சாரி மட்டும் கேளுங்களேன், எங்க நாத்தனாரு ஆ. பீரோ ஃபுல்லா வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம 2வது பீரோ நான் வாங்க போறேன். நீ ஏன் போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? நான் ஒரு பர்சனல் கேள்வி கேட்குறேன். சரி சார். பதில் சொல்றதுனா சொல்லுங்க, இல்லாட்டி சொல்ல வேண்டாம். அவங்கள்ட்ட கொடுங்க. உங்கள்ட்ட எத்தனை பவுன் நகை இருக்கு? 40. என்ன சொல்கிறீர்கள்? ஓகே. உங்கள்ட்ட? என்கிட்ட 25. 25. ஏன் அப்படி? அது எனக்கு எங்க அம்மா வீட்ல இருந்து போட்டு சார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். அண்ணன் இருக்கிறதுனால சார் போட்டாங்க. அண்ணன் சம்பாதிக்காம போட முடியுமா? அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு, தங்கச்சி கேட்டோன்னே இப்படி ஈஸியா வாங்கி கொடுத்துறாரா? இல்ல அப்படிலாம் இல்ல சார். ஏண்டா ராஸ்கல், நீங்களும் ஒரு குடும்பம் நடத்துறீங்க, உங்களுக்கும் குடும்ப பட்ஜெட் பத்தி விவரம் தெரியும். ரைட்டா? உங்க அண்ணனுடைய பொருளாதாரம் என்னங்கிறது தெரியும். அவன் இதை நமக்கு செஞ்சானா அது அவனுக்கு சுமைதான் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் கேக்குறீங்க? வேண்டாம்னு சொன்னா என்ன திட்டுவாங்க. நான் செய்யறேன் உனக்கு என்ன அப்படின்னுவாங்க எங்க அண்ணா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அதனால அதுக்கு என்ன இது பேசவே Oh முடியாது. my God, பாவம், அந்த திட்ட உங்களால வாங்கிக்க முடியாதுன்னு நகை வாங்கிக்கிறீங்க போட்டுருக்கு இல்ல? பாவம். இப்போ உங்க அண்ணி, நீங்க, உங்க அண்ணன், இந்த 3 பேர்ல யாரு மாறணும்? அண்ணன் தான் மாறணும். ராசா நான் சொல்லல, கடைசியில உன் தலையில தான் கொண்டாந்து விடியும். அப்ப நான் மட்டும் நான் இழுச்ச